MyV3 ஆட்ஸோட லேட்டஸ்ட் ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கான்னு எல்லாரும் ஆவலோட தான் இருப்பீங்க. தெரிஞ்ச கொஞ்சம் அப்டேட்ஸ் இங்க சொல்லிக்கிறேன். முதல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எம்டி அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பேல் கோர்ட் அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்னு. பேல் கொடுக்கறதும் அக்செப்ட் பண்றதும் ரெண்டு விஷயம். பேல் கிடைச்சதுன்னா நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு பணம் திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், MyV3 ஆட்ஸ் செயல்பட்டதுனால். ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிற மாதிரி எம்டி அவங்களோட ரிலாக்ஸேஷன் பேல் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. லீகல் டேர்ம்ஸ் படி ரிலாக்ஸேஷன் பேல்னா என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பேல் கொடுக்கும்போது சில கண்டிஷன்ஸ் வச்சுதான் கொடுப்பாங்க கோர்ட்டு. இந்த ரிலாக்ஸேஷன் பேல்னா இந்த கண்டிஷன்ஸில் இழவு கிடைக்கும், இல்லைன்னா சில திருத்தல்கள் கோர்ட் ஏற்படுத்தும். அதாவது இப்போ எம்டிக்கு எல்லா மாசமும் 1 மற்றும் 15 கோர்ட்டில் அப்பியர் ஆகணும். வெளியே போனாலும் சில ஆளுங்களை பாக்குறதில் தடை இருக்கும், சில விஷயங்கள் பேசக்கூடாம இருக்கும். இதில் இழவு கொடுக்கறது தான் ரிலாக்ஸேஷன் ஆஃப் பேல்னா. இது கிடைச்சா எம்டிக்கு சில டைப் ஆஃப் ஃப்ரீடம் கிடைக்கலாம். லைக் வேற ஊருக்கு டிராவல் பண்ண முடியும், மாசத்தில் 2 தடவை கோர்ட் போகிறது கம்மி பண்ண முடியும். ஆனா இந்த முடிவு கோர்ட் கையில தான் இருக்கு. இதெல்லாம் வழங்கணுமா வேண்டாமா என்பது. இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த ரிலாக்ஸேஷன் ஆஃப் பேல் கோர்ட் அக்செப்ட் பண்ணனது. ஆனா இப்போவாவதும் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்வளவுதான் நம்ம ரியாக்ட் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, போட்ட காசு திருப்பி வரணும்னா வெயிட் பண்ணித்தான் ஆகணும், இனிமேல் லாபம் ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க என்றுதான் எனக்கு தோணுது. போட்ட காசு திருப்பி கொடுக்க முடிஞ்சாலே பெரிய விஷயம். இந்த கண்டிஷனல் பேல் இருக்கிறதுனாலேயே எம்டி சருக்கு கோயம்புத்தூர் விட்டு வெளியே போகவும் முடியல. ரிலாக்ஸேஷன் பேல் கிராண்ட் ஆச்சுன்னா ஒருவேளை MyV3 ஆட்ஸ் கம்பெனி திருப்பி செயல்முறைக்கு வரலாம். பிளே ஸ்டோரில் இவரோட ஆப் போடப்படலாம். எல்லாம் பழைய மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு பேலில் உள்ள மாதிரி உங்க மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இன்னொரு விஷயம், நிறைய ஸ்டோர் ஆரம்பிச்சா மட்டும் போதாது, மக்களோட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. ஒரு ஆடியோ கிளிப் கேட்ட ஒரு கஸ்டமரோடது, அவர் சொல்றது கரெக்ட் தானே? கேட்டு பாப்போம் வாங்க. வணக்கம், கேக்குதுங்க. உங்க பேரு ஊரு சொல்லுங்க. பேரு ராஜ்குமார், நான் கடலூர். ஓகேங்க நண்பா, சொல்லுங்க நண்பா. நம்ம லைவ் எவ்வளவு நாளா பாக்குறீங்க? நம்ம லைவ் உங்களுக்கு உபயோகமா இருக்கா? உபயோகமா இருக்குண்ணா. 1 மாசத்துக்கு மேல இருக்கேன் குரூப்ல. நீங்க அனுப்புறது எல்லாமே மெசேஜ் பண்ண முடியலனாலும் அதை பத்தி தெரிஞ்சுப்பேன். நீங்க மெசேஜ் பண்றதுல வச்சு எல்லாமே அதை வச்சுதான் நானே யாரையும் கேட்க முடியாது இதை பத்தி. ஓகேங்க. இதுல என்னன்னா, இப்போ ஸ்டோர் வச்சிருக்கவங்களாம் முன்னாடி நம்ம கிட்ட வேலை செய்யும் போது ஜாயின் பண்ணுங்க, வேலையை பாருங்க அப்படின்னு நல்லா சொன்னாங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கேட்டா ஒரு பதில் கூட சொல்ல மாட்டாங்கண்ணா, போன் எடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன அவங்க கிட்ட சண்டையா போட போறோம், அந்த மாதிரி நீங்க தான் நமக்கு பதில் சொல்லலாம் அப்படிலாம் கேட்கல. எப்ப வரும், ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, நீங்க தான் எங்களுக்கு மேல, உங்களுக்கு எல்லாமே தெரியும், எங்களை விட நிறைய பேர் பழக்கம் இருக்கும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் நல்லதும் சொல்லியிருக்காங்க, நெகட்டிவும் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க இப்ப நிக்கிற இடத்துல தான் நின்னு பார்த்தா தாங்க தெரியும் அதோட வழி என்னன்னு. வேற வழி இல்லைன்னு நாம எல்லாரும் ஈஸியாக சொல்லிடலாம், கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் என்ன, கொடுத்த காசு கிடைச்சிடுமா? கிடைச்சாலும் எப்போ? அதுக்கு நீங்க எவ்வளவு நாள் கோர்ட் ஏறி இறங்க வேண்டி இருக்கும்? அதுக்காக இன்னும் எவ்வளவு செலவு பண்ண வேண்டியதா இருக்கும்? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்களா? இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்றது தான் இதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன். எம்டி முன்னாடி பேசினதும் சொல்லிட்டு அடுத்த விஷயங்களை ஒரு கேப் எடுத்து ரிலாக்ஸேஷன் வாங்கிட்டு உங்களோட பேசலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் பேசுகிறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த கொடுமையான காலகட்டத்தில் நம்பிக்கையோடு பொறுமையோடு இன்னைக்கு நிறுவனத்துக்காக குரல் கொடுத்த, நிறுவனத்தை நல்லா இருக்கும்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ணேன். நான் வெளியூர்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலித்து பல்வேறு விதமான கோயிலில் சென்று எனக்காக வேண்டிக் கொண்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் உங்கள் புற்பாகம் தொட்டு மீண்டும் நன்றி சொல்கிறேன். கடைசியாக சொல்றதுன்னா, என்னவா இருந்தாலும் நான் ஒரு லட்சியத்துக்காக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்ன நினைச்சிட்டு போறேனோ அந்த இலக்கை அடையும் வரை நான் ஓய மாட்டேன். எத்தனை தடைகள் வந்தாலும் என்னுடைய வேகத்தை வேணா ஸ்லோ பண்ணலாம், காலத்தை வேணா அதிகப்படுத்தலாம், அந்த இலக்கை அடையும் அந்த முயற்சியை யாராலையும் தடுக்க முடியாது. நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். கண்டிஷன் போட்ட பேல் தான் கோர்ட் கொடுத்திருக்கிறது. அதனால ரிலாக்ஸேஷன் பேலுக்காக அப்ளை பண்ணலாம். கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட். சரி, இனிமே அந்த ரிலாக்ஸேஷன் பில் கிராண்ட் ஆச்சுன்னா எம்டிக்கு திருப்பி வீடியோஸ் போட முடியும், அப்டேட்ஸ் நேரடியாக உங்ககிட்ட சொல்ல முடியும். அதனால இப்போதைக்கு ரிலாக்ஸேஷன் பில் கிடைக்கணும்னு நீங்க வேண்டிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.